எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்கிறோம். ஸோ அந்த காட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா வந்து நெட்ஒர்க்லாம் எதுவும் வரல. ஏன்னா இங்கே இருக்க அனிமல்ஸ்க்கு வந்து பேர்ட்ஸ்க்கு வந்து டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்றதுக்காக நெட்ஒர்க் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்காக நிறுத்தியிருக்காங்க. ஸோ அது ஒரு வியூ பாயிண்ட். சரி வாங்க வண்டியில் ஏறிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பைன் ஃபாரஸ்ட்டில் இருக்கிறோம். சுற்றி எல்லா பைன் ட்ரீஸ்லாம் அப்படியே சூப்பராக இருக்குது. சன்லைட் வந்து உள்ளே கம்மியாக தான் வருது, உள்ளே ஃப்ளோவே சூப்பராக இருக்குங்க. லேண்ட்ஸ்கேப்பே பார்த்தீங்கன்னா டவுன்ஸ் அண்ட் அப்பாக இருக்குது. ஒரே இங்கே இந்த என்ன சொல்கிறது, இந்த கிளைமேட்டே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுக்குள்ளே வந்தால் வெளியே இருக்கிறதுக்கும் இந்த ஃபாரஸ்ட்குள்ளே இருக்கும்போது ஒரு கிளைமேட் ஒன்று இருக்குது. ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பாருங்கள். ஸோ ஒன்றும் இவ்வளோ பெரிய மரம். ஸோ இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வேற ஒரு இடம் தான் பைன் ஃபாரஸ்ட்டாக இருந்தது. இப்போது வந்து அந்த இடத்துல இருக்கிற கிராம மக்கள் வந்து ஒரு எமர்ஜென்சி எதுனா ஒன்று ஆம்புலன்ஸ் போயிட்டு வர முடியல. ஸோ அதனால் அந்த இடத்த பிளாக் பண்ணிவிட்டு ஸோ கவர்மெண்ட் வந்து இந்த ஒரு இடத்த நமக்கு கொடுத்துருக்காங்க டூரிஸ்ட் அட்ராக்ஷனுக்காக. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 10 years பேக் வந்து வேற ஒரு இடம் தான் இருந்தது பைன் ஃபாரஸ்ட்டாக. ஸோ இப்போதைக்கு இதான் அவுட்டரில் இருக்குது. ஸோ இந்த லேண்ட்ஸ்கேப்பும் நல்லா இருக்குது அதை காட்டிலும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க லைக் கைடு. ஸோ கைடு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். மரத்தோட பேர் வந்து பைன். இதோட சயின்ஸ் நேம் வந்து பைனஸ். பேப்பர், கரன்சி, கம்மு, வார்னிஷ், வுட் ஐட்டம்ஸ்க்கெலாம் இது நிறைய யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பிளான்டேஷன் பண்ணது. ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஏரியாலையும் நீங்கள் பார்க்கலாம். பைன் ஃபாரஸ்ட் ஹில்ஸ் ஏரியாவில் ஃபுல்லாக இல்லை அப்படி இருங்க ஹில்ஸ் ஏரியாவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இது வந்து ஷீனி ஷூட்டிங் பிளேஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழில் பையா படத்தில் அடடா மலடா சாங், தில் படத்தில் உன் சமையல் அறையில், தீனா படத்தில் சொல்லாமல் தொட்டு செல்லும் தென்றல், மிஸ்டர் ரோமியோவில் மெல்லிசே, மலையாள மூவி பிரேமம் படத்தில் மலரேன் இன்னை காணாது இருந்தோம். இப்போ மஞ்சுமோல் பாய்ஸ் வந்துச்சு பார்த்தீங்களா, அதில் ஒரு சில சீன் நீங்கள் ஷூட் பண்ணியிருப்பாங்க. ப்ளஸ் நெக்ஸ்ட்டு குணா கேவ் அங்கேயும் ஷூட் பண்ணியிருப்பாங்க. நிறையா ஃபிலிம் ஷூட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து கரெக்டாக கொடைக்கானல் விசிட் பண்ணுறது வந்து ஆகஸ்ட் to மார்ச் வந்தீங்கன்னா பெஸ்ட்டு. ஏப்ரல் மே அந்த டைமில் வந்தீங்கன்னா ரொம்ப பீக் டைம், ரஷ்ஷாக இருக்கும். நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் சுற்றி பார்க்க முடியாது. சரி அப்படின்னு இப்போ நம்ம ட்ரெண்டிங்கில் இருக்கிற குணா கேவுக்கு தான் வந்திருக்கிறோம். ஸோ குணா கேவ், பில்லர் ராக், ஸோ எல்லாம் இங்கே தான் இருக்குது. அப்படியே வாங்க பார்ப்போம். நானும் ஃபஸ்ட் டைம் தான் வரேன். ரொம்ப ஸ்டீப்பாக இருக்குது. ஸோ ஏறது கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. ஸோ அப்படியே காடு மாதிரி உள்ளே போகுதுங்க. பார்ப்போம். நல்லாயிருக்கு. ஒரு சூப்பரான பிளேஸ், ப்ளசன்டபுளாக இருக்குது. இங்கே வந்து வரும்போது ஸ்நாக்ஸ் ஐட்டம் எதுவும் எடுத்துகிட்டு வர வேணான்றாங்க. ஏன்னா இங்கே குரங்குல ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்குது. கையில் இருந்தால் பிடிங்கிடுது. இப்போ கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப இதில் கூலிங்லாம் கிடையாது. ஓரளவு தான் கூலிங்காக இருக்குது. நார்மல் வெதர் தான். ஆக்சுவலாக இந்த பிளேஸோட ஓல்டு நேம் பார்த்தீங்கன்னா டெவில்ஸ் கிச்சன், பேய்களின் சமையல் அறை.
இதோட குணா படம் எடுத்ததுக்கப்புறம் பேர் மாற்றிட்டாங்க குணா கேவ்ஸ்னு சொல்லி. இது உள்ள வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மூவிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மான்கராத்தே, சிகரம் தொடு, செம்பி, இப்போ அந்த மஞ்சுமோல் பாய்ஸ் அந்த படம்லாம் இங்கே ட்ரெண்டிங் எடுத்தாங்க. ஆக்சுவலாக கேவுக்குள்ளே வந்து விழுந்ததில் உயிரோட ரிட்டர்ன் திருப்பி வந்தவர் தான் சுபாஷ் அப்படின்றவர். அந்த ரியல் ஸ்டோரி தான் மஞ்சுமோல் பாய்ஸ் படம் எடுத்தது. இது உள்ளே வந்து ஒரே ஒருத்தரோட பாடி மட்டும் ரெக்கவர் பண்ணி எடுத்தாங்க. அவர் பேர் ஷண்பகன் நாடார், சரிங்களா. அவர் உடம்பை எடுத்துகிட்டு வந்த ஒரு பேர் பார்த்தீங்கன்னா குப்புசாமி நாயுடு. வேறு யார் பாடியும் ரெக்கவர் பண்ணி எடுக்கலை. அதாவது கவர்மெண்ட்டோட கணக்கு எடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 13 நம்பர்ஸ். அதோட கணக்கு பண்ணாத நிறைய பேர் இருக்காங்க. அதோட வியூஸ் அப்படியே உள்ளே இருக்கும். அப்படியே பொறுமையாக அவர் உங்களுக்கு காமிப்பார், அப்படியே பார்த்துக்கணும். ஸோ இதுக்குள்ள தான் விழுந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏறு ஏறு மேலே ஏறு. ஸோ நம்ம அங்கே இருந்து வியூ பார்த்தோம்ல பில்லர் ராக். ஸோ இது வந்து ஃப்ரண்ட் சைடு வியூ. அந்த 2 பில்லர் இருக்குல்ல, ஸோ அதுதான் பில்லர் ராக்குன்னு சொல்லுவாங்க. ஹலோ, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிளிங் பண்ணிகிட்ருக்கோம். இந்த லேக்கை சுற்றி, கொடைக்கானல் லேக்கை சுற்றி சின்னதாக அப்படியே ஒரு ட்ரைவ் போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு சைக்கிள் எடுத்தேன். அப்படியே வாங்க போவோம்.
அப்படி நீங்களும் பார்த்துட்டு வாங்க என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டைம் ஆகிடுச்சு, எல்லாம் போட்டிங் போயிருக்கலாம். இருந்தாலும் நான் பார்க்குறேன், சில பேர் போகிறாங்க, நான் பார்க்குறேன். இருந்தால் அந்த வீடியோ அட்டாச் பண்ணுறேன். நம்ம இந்த ஃபுல் லேக் சுற்றலாம். போட்டிங்கில் போனால் கூட ஃபுல் லேக் சுற்ற முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் பெடல் பண்ணிட்டு போனோம்ல, சைக்கிளிங் பண்ணுறதுனால அப்படியே சுற்றிட்டு அப்படியே வருவோம். இப்போது கிளைமேட் கொஞ்சம் அப்படியே சில்லிங் ஆகிட்டுருக்கு, கொஞ்சம் அப்படியே சூப்பராக இருக்குது. இப்போ தான் அந்த வெதர் வந்து ஃபீல் ஆகுது, கொடைக்கானல் வந்த மாதிரி ஃபீல் ஆகுது. ஈவினிங் வந்து நிறையா கடைலாம் இருக்குது, ஆனால் சில கடை மூடிட்டாங்க. நான் அவ்வளோதான், இதுக்கப்புறம் யாரும் டூரிஸ்ட் வரமாட்டாங்கன்றதுனால மூடிட்டாங்க. இப்போ இங்கே தான் போட்டிங்க்கு வந்து நம்ம வந்து வாங்கணும். இந்த இடத்துல தான் வாங்கிட்டு உள்ளே போகணும். ஸோ இது இல்லை என்ட்ரன்ஸு, சாரி இதுதான் என்ட்ரன்ஸ். போட் ஹவுஸ் கொடைக்கானல் போட்டிருக்காங்களே, ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு. அடகு உள்ள என்ட்ரன்ஸில் போயிட்டு ஜஸ்ட் நம்ம பே பண்ணிவிட்டு, அடல்ட்ஸுக்குனா 400, சில்ட்ரன்ஸுக்குனா 200. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பே பண்ணிவிட்டு நம்ம போக வேண்டியதான். ஏன்னா வாட்டர் ஃபவுண்டன் நடுவில் வச்சுருக்காங்க, நல்லாயிருக்கு லைட்டிங்லாம் போட்டு. சைக்கிள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு ஓட்டுறாங்க, அதுவும் கொடைக்கானல்ல இந்த கிளைமேட்டில் ஓட்டுறதுக்கு சூப்பராக இருக்குது. அப்படியே வந்து நாங்கள் சைக்கிள் எடுத்துக்கிட்டு அப்படியே இந்த இடம் நல்லா இருந்த வியூ பார்க்குறதுக்கு. ஸோ ரொம்ப ஓப்பனாக இருந்தது, வெளி இல்லாமல் பார்க்குறதுக்கு. இந்த கிளைமேட்டுக்கு நல்லா க்ளவுடெலாம் இறங்கி மிஸ்டெல்லாம் இறங்கி கொஞ்சம் சில்லாக சூப்பராக